திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய தலைவர்கள் வரிசையில இடம் பிடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். தனது தந்தை ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவர்களுக்கு அடுத்தபடியா திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவா தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு நம்ம பிரச்சார பாதை நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலினோட தான் பயணிக்க இருக்கோம். அவர் வேளாங்கண்ணில இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு. வாங்க அவர் போய் பார்க்கலாம். கிளம்பி இப்போ உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கோட பிரச்சாரம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திமுகவுடைய பெரும் தலைவரா இருந்த கருணாநிதியோடைய பிறந்த இடத்திலிருந்து அவர் இன்னைக்கோட பிரச்சாரத்தை துவங்க இருக்காரு. இப்போ அவர் பிரச்சாரத்துக்காக பிரச்சார வாகனத்துல போயிட்டு இருக்காரு. நம்ம கூட இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு எலெக்ஷன் டூர் நீங்க இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த டிராவல்? மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் தலைவர் அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு துறைமுகம் பகுதியில் போய் கலைஞரோட பேரை வந்திருக்கேன், தாத்தாக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னு போய் வாக்கு கேட்டிருக்கேன். வீடு வீடாக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தந்தையார், நம்முடைய தலைவர் அவர்களுக்கு 1000 விளக்கு பகுதியில் நிறையா வாட்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டோர் டு டோர் கேம்பெயின் வீடு வீடாக போய் வாக்கு சேகரிச்சிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி முதல்ல என்னுடைய ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரம் தலைவரோடையும் சென்றிருக்கேன். நம்முடைய இப்போ தந்தையருடையும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் வேனில் போயிருக்கேன், கூட போயிருக்கேன். தலைவரோட பேச்சை கேட்கறதுக்கு, அப்பாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு, அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனால் முதல் முறை இப்படி போகிறது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கிராம சபை கூட்டங்கள் போய் மக்களை சந்தித்ததுனால அது ஒரு பெரிய உதவியாக இருக்கு. மக்கள் எப்படி நம்மளை வரவேற்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிற விஷயங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி சபை கூட்டங்கள் திமுக சார்பில் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போவே நான் மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதோட தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரம் அமைச்சு. ஓகே, இப்போ கலைஞர் கருணாநிதி இல்லாத முதல் தேர்தல் இப்போ. ஸோ அப்பா வந்து ரொம்ப ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு தோள் கொடுக்க தான் இந்த பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கீங்களா? இல்லை, அவருக்கு தோள் கொடுக்க திமுக நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க, நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. நான் என்னெல்லாம் முடிஞ்ச பங்கு நான் செய்கிறேன், அவ்வளோதான். தலைவர் இப்போவும் வந்து எனக்கு 2 நாள் முன்னாடியே அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ தான் ஒரு 32வது நாடாளுமன்ற தொகுதியை நான் இப்போ தான் தொட்டிருக்கேன். அதனால் அவருடைய பிரச்சாரமும் என்னோடய பிரச்சாரம் நீங்கள் வந்து ஒப்பீடு செய்ய முடியாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தலைவருடைய சாதனைகளை, இந்த மோடி ஆட்சியினுடைய நடந்த விஷயங்களை, தப்பான விஷயங்களை, இதற்காக இந்த மோடியை வந்து நம்ம பிரதமர் பதவியிலேருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும், எதற்காக நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு. அவர் இங்க வந்தது, இந்த வீட்டுக்கு போனது எல்லாமே ஒரு இமோஷனலா அவர் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு. அடுத்தது இங்க இருந்து கிளம்பி நாகைக்கு போக இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்து தோழருடைய அத்தனை பேருக்கும் புண்ணிய பூமி இந்த திருக்குவளை மண். தலைவர் இன்னும் பெருமையா சொல்லியிருக்காங்க, என்ன நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்காம இருந்தா ஒரு கம்யூனிஸ்டா இருந்திருப்பேன் அப்படின்னு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மீதும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதும் பெரும் அன்பை பெற்றிருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன், நம்முடைய தலைவருடைய மகனா கேட்கிறேன், முத்தவங்கர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன். ஏப்ரல் 18 கையெழு வாழ்க்கை வாக்களிப்போமா? வாக்களித்து வெற்றி பெற செய்வோமா? இன்னைக்கு திருக்குவளை போனீங்க, தலைவர்
கலைஞர் பிறந்த வீட்டுக்கு போனீங்க. உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? உங்களுக்கு அது ரொம்ப ஒரு எமோஷனலான தருணம் அது. அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல தலைவருடைய வீட்டுக்கு வந்து திருக்குவளைய வீட்டுக்கு வந்து தலைவருடைய சிலையில் மலர் தூவி மரியாதை பண்ணிட்டு தலைவரோட வீட்டு வாசல்ல இருந்தே என்னுடைய இந்த பிரச்சார பயணம் இன்னைக்கு துவங்கினது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான கருத்துறேன். சார், சின்ன வயசுல அவர் தலைவர் கலைஞரோட இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? அவர் கூட வந்திருக்கீங்களா? இங்க நிறைய வாட்டி தலைவர் வந்து ட்ரெயினில் தான் நிறைய பயணம் பண்ணுவார். ரயில் பயணங்கள் தான் நிறையா. இப்போ இருக்கிற மாதிரி விமான வசதிகள்லாம் அப்படி இல்லாமல் தலைவரோட ரயில் பயணங்களை நான் கூட அவருக்கு நிறைய வாட்டி அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவருக்கு இந்த சூட் ரூம்னு சொல்லுவாங்க, சலூன் சொல்லுவாங்க, தலைவருக்காகவே அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சின்ன டேபிள் இருக்கும், ஒரு டாய்லெட் இருக்கும், ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தலைவர் வந்து விடிய ரயில் பயணங்களை உட்காந்து புத்தகம் படிப்பார், எழுதுவார். அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். அப்போ ரொம்ப சின்ன வயசு. பாட்டியோட ரொம்ப தயாளமாக இருக்காங்க, பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட நான் நிறைய பயணங்கள் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அப்பா கூட அரசியல் பேசுவீங்க. உங்களுடைய தாத்தா கலைஞரோட நீங்கள் அரசியல் பேசியிருக்கீங்களா? தலைவரோட நான் அரசியல்லாம் பேசுனதே கிடையாது. நான் வந்து என்கிட்ட நிறைய சினிமா விஷயங்கள் பேசுவார். நான் பார்த்தாலே கேட்பார். கல்லூரி படிக்கிற காலத்துலையும் சரி, ஏன்னா அந்த வயசுக்கு என்னென்ன அந்த வயசில் யார் அந்த விஷயத்தில் அப்டேட்டாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். என்கிட்ட சினிமா விஷயங்கள் நிறைய கேட்பார். ஏன்னா எந்த படம் ஓடுது, யார் இப்போ பெரிய ஹீரோ, யார் இப்போ பெரிய காமெடியன், நீங்கள் கடைசியாக எந்த படம் பார்த்தேன், நம்ம படம் எப்படி போகுது. அப்புறம் தலைவரும் வந்து ரொம்ப ஆக்டிவாக கடைசி வரைக்கும் வந்து இந்த ஒலி நோசை, மண்ணின் மைந்தன், நிறைய படங்கள், கண்ணம்மா, இது மாதிரி நிறைய படங்கள், அந்த படத்தை பற்றிலாம் என்ன கேட்பார். என்ன பார்த்தியா, எப்படி இருக்குது, என்ன வசூல் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய சினிமா விஷயங்கள் நிறைய என்கிட்ட பேசுவார். கிரிக்கெட் ரொம்ப பெரியவர் அவர். அதுவும் அந்த கடைசியாக வந்து ஐபிஎல் வரைக்கும் சரி, உலகக்கோப்பை கிரிக்கெட், எந்த கிரிக்கெட் மேட்சாக இருந்தாலும் இந்தியா விளையாடும் போது உட்காந்து பார்ப்பாரு. என்கிட்ட கேட்பாரு, என்னடா நேற்று மேட்ச் பார்த்தியா, இப்படி என்னடா இப்படி அவுட் ஆகிட்டான், இவன் அந்த மாதிரி கிரிக்கெட் விஷயத்தில் ரொம்ப பிரியம். நான் தலைவர் வந்து கோபாலபுரத்தில் தான் பிறந்து நான் வளர்ந்ததெல்லாம். வெளியில் அந்த வாசலில் அவர் உள்ளே வரும்போது நாங்கள் வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருப்போம், நானும் என்னுடைய நண்பர்கள்லாம். இந்த சில சமயம் வந்து பாலை குர்றான்னு சொல்லிட்டு 2 பால் போட்டு போவார். பேட்டை குர்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பால் மட்டும் ஆடிட்டு போவார். ஸோ அதனால் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அவர். இப்போ முரசொலியோடைய நிர்வாக இயக்குனராக நீங்கள் இருக்கீங்க. இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? நான் முரசொலி நிர்வாக இயக்குனராக வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். என்னென்னா தலைவர் அவர்கள் அமர்ந்த அந்த நாற்காலி, அதே மாதிரி மாமா முரசொலி மாறன் மாமா அவங்க உட்காந்துருந்த நாற்காலி, அது அந்த பொறுப்பு. தலைவருமே சொல்லுவாங்க, இது பதவி கிடையாதுடா, பொறுப்பு அப்படின்னு அந்த அப்பாட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பொறுப்பாக ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைக்கிறாங்கன்னா அதை நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். தலைவர் அப்பா அவர்களும் அமர்ந்த அந்த பொறுப்பு, இந்த முரசொலி நிர்வாக இயக்குனர், அந்த பொறுப்பு வந்து எனக்கு 10 வருஷம் முன்னாடியே தலைவர் இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு. முதல்ல பழைய மிஷின் மாற்றிட்டு புது மிஷின் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணி அது வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். நான் வந்து பொறுப்பை ஏற்றதுக்கப்புறம் தான் மிஷின்லாம் மாற்றணும், அப்டேட் ஆகி பண்ணோம். அப்போ தலைவரை கூப்பிட்டு வந்து தலைவரோட கையால் தான் ஃபஸ்ட்டு அந்த மிஷினை வந்து நான் ஆன் பண்ண வச்சேன். அதெல்லாம் நான் மறக்க முடியாத விஷயம். இப்போது அவர் தாத்தா காலத்தை முரசொலிக்கும் இப்போ இருக்கக்கூடிய முரசொலிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன? எல்லாரும் இழந்திருக்கிறது வந்து தலைவருடைய உடன்பிறப்பு கடிதம். அதை வந்து யாராலுமே வந்து ஈடு செய்ய முடியாதது. ஒவ்வொரு நாளும் அவரது உடன்பிறப்புக்கு எழுதுகிற கடிதத்தை பார்த்து தான் படித்து தான் நம்மளுடைய கொள்கைகள், நம்மளோட நாட்டு பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து இப்போ தலைவர் அவர்கள் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு வரோம். பிரசுரங்களும் வந்து கிட்டத்தட்ட 40,000 பிரசுரங்கள் ஒரு நாளைக்கு அச்சிடப்படுது. தாத்தா பற்றி பேசணும். இப்போ அப்பா பற்றி, உங்கள் அப்பா கிட்ட இருந்து அவர் ரொம்ப கடினமாக களப்பணியாற்றக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அரசியலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றணும்? தலைவர் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின்னா உழைப்புனா ஸ்டாலின். அது மாதிரி அம்பரமாக சுழன்று தமிழ்நாட்டுக்குள்ள அவர் கால்படாத கிராமமே கிடையாது. அப்படி உழைச்சவர், இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த உழைப்புலேருந்து ஒரு 5% நான் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் உங்களுடைய அத்தை கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல் மத்திய சென்னையில் உங்களுடைய மாமா தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக, இதை பற்றி சொல்லுங்களேன். திரு தயாநிதி மாறன் மாமா அண்ணா அவர்களுக்கு வந்து நான் சென்ற முறையே வந்து அப்போ நான் சினிமாவில் கிடையாது, நான் தலைவருக்கு எப்படி நான் வந்து துறைமுகத்தில் வாக்கு சேகரிச்சிருக்கேனோ அதே மாதிரி அப்பா அவர்களுக்கு வந்து 1000 விளக்கில் வாக்கு சேகரிச்சு, அதே மாதிரி மத்திய சென்னை தொகுதியில் திரு தயாநிதி மாறனுக்கு நான் முன்னாடியே வாக்கு சேகரிச்சிருக்கேன். இந்த வாட்டி வந்து ஒரு பிரச்சார வேனில் அவரே கொஞ்சம் முதல் பாயிண்ட் முடிச்சோடனே
கட்டி பிடிச்சிக்கிட்டு உதய என்னப்பா இப்படி பேசுகிற, ஏன்னா நான் என்னை வளர்த்தவர் அவர் திரு தயாநிதி மாறன் அவர்கள்லாம். அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார், ரொம்ப நல்லா பேசுகிற, ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்தது. திரு கனிமொழி அவர்கள் அவங்க வந்து அது நான் பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தூத்துக்குடி கண்டிப்பாக ஒரு வெற்றி தொகுதி. உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடியில் நடந்த இஷ்யூஸ் எல்லாம், இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இந்த பாஜக மீதும் அதிமுக மீதும். அதனால் ஒரு வெற்றி தொகுதி, அதுவும் நம்முடைய கனிமொழி அவர்களுக்காக நான் வாக்கு செய்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நாகப்பட்டினத்துல தன்னோட பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ திருவாரூர்ல கமலாபுரம்ன்ற இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. மதியம் 1 மணி அளவுல கடுமையான வெயில்ல அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர் மேற்கொண்டுட்டு இருக்காரு. குறிப்பா அவருடைய பிரச்சாரங்கள்ல அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. மேலும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளையும் அவர்களோட தேவைகளையும் முன்னிறுத்தி அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஒரு முக்கிய கருவா வச்சு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. தலைவரை பார்த்து சொல்றாரு, கலைஞர் வந்து கலைஞருடைய மகன் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் சொல்லட்டுமா, எங்களுடைய தலைவருடைய திறமையை பத்தி 13 வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் மன்றத்தை துவங்கி வட்ட பிரதிநிதியாகி, பகுதி பிரதிநிதியாகி, மாவட்ட பிரதிநிதியாகி, பொதுக்குழு உறுப்பினராகி, இளைஞரணி செயலாளராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, சென்னை மாநகரத்துடைய முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராகி, துணை பொதுச் செயலாளராகி, உள்ளாட்சித்துறை அமைச்சராகி, பொருளாளராகி, துணை முதல்வராகி, செயல் தலைவராகி, கடைசியில இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? கால் தூசிக்கு சமம். நீங்க எங்க தலைவரை பத்தி பேசக்கூடாது. என்கிட்ட பேசுங்க, என்னை பத்தி பேசுங்க, நான் பதில் சொல்றேன். தலைவருக்கு வேற வேலை இருக்கு. திருவாரூர்ல பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்தது அவர் தஞ்சாவூர் போறாரு. இடையில மதிய உணவுக்காக மன்னார்குடியில் இருக்கக்கூடிய TR பாலு இல்லத்திற்கு வந்திருக்காரு. இங்க அதாவது வழக்கமா கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், வெளி மாவட்டங்களுக்கு வந்தா அந்த கட்சியோடைய அந்த முக்கிய நிர்வாகிகளோட வீட்டுக்கு செல்வது வழக்கம். அதே பாணியில இவரும் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய TR பாலு இல்லத்துக்கு வந்திருக்காரு. இங்க இவர் சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. காலையில நம்ம பேசிட்டு இருந்தோம், பாதியில விட்டோம். அதாவது உங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல இப்போ நீங்க தமிழச்சி தங்க பாட்டியன் கிட்ட அவங்க அழகான வேட்பாளர்னு சொல்லதா இருக்கட்டும், இல்ல ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு ஏடிஎம் இரட்டை இலை சின்னம் போட்டு அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் திட்டமிட்டு பண்றதா இல்ல வந்து இயல்பா நடக்கிறது? திட்டமிட்டு பண்றதெல்லாம் கிடையாது. அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து நீங்க திருப்பி சொல்றேன், நீங்க அதை நான் பேசுனதை முழுசா எடுத்து பாருங்க. அழகான வேட்பாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப தவிராதீங்க. அழகுன்னு சொன்னது அவங்களுடைய மெய் அழகு நான் சொல்லலை, அவங்களுடைய புற அழகு நான் சொல்லலை. அவங்களுடைய அழகு தமிழ், அவங்க தலைவர் கலைஞர் மீதும் நம்முடைய தலைவர் மீதும் கழகத்தின் மீதும் அவங்க கொண்டுள்ள அந்த அன்பு பாசம், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி பிடிப்பு, கொள்கை பிடிப்பு, இதைத்தான் நான் அழகுன்னு சொன்னேன் தவிர இதை சில விஷயங்கள் வந்து வேணும்னே வந்து நான் ஏதோ தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது எனக்கு பேசணும்னு நம்ம தோணுச்சு, அதை நான் சில இடையாக நான் பேசினேன், அவ்வளோதான். அப்புறம் பிரச்சாரம் போகும்போது நிறைய அதிமுக அவங்க சைட்லேருந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிறைய சைக்கிள் ஊர்வலம் பேரணின்னு எனக்கு கிராஸ் பண்ணி போகும்போது வண்டியை நிப்பாட்டி அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் ஏதோ சும்மா போகிறோம், நீங்கள் தான் வெற்றி, உங்களோட வெற்றி நிச்சயிக்கப்பட்டிக்க உண்டு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து பேசிட்டு போகிறாங்க. நிறைய இந்த ஊர் சைடு கிராமங்களில் போகும்போது இந்த நிறையா வயசான பாட்டிகள்லாம் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நடிகன் அப்படிலாம் அவங்களுக்கு என்னோடய படங்கள்லாம் அவங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கலைஞரோட பேரை வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க, ஸ்டாலினுடைய மகன் வந்திருக்கான்னு சொன்னாங்க, யார் அப்படி தான் வந்து என்னை வந்து பார்த்து என்னை வந்து என் மேலே அன்பு காட்டுறாங்க. அது வந்து ஒரு வயசானவங்க வந்து ரெட்டையில் சின்ன போட்ட சேலை போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன பாட்டி நீங்கள் வந்து எனக்கு இப்படி கொஞ்சம் யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு திடமாட்டாங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த அதிமுகவோட சேலையை கேட்டிங்க, அதெல்லாம் அந்த அம்மா இறந்து போனதுலேருந்து முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் உண்மை நடந்ததை விட எதுவுமே திட்டமிட்டுலாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ சம்மர் டைம் ரொம்ப கடுமையாக வெயில் இருக்குது, நீங்கள் ஒரு ஹீரோஸாக லீட் ரோல் பண்ணக்கூடியவர், ஸோ எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் ஃபாலோலாம் இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறது தான். காரில் போகும்போது எந்த தொகுதிக்கு போகிறோம், அந்த வேட்பாளர் வந்து என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, நம்ம தேர்தல் அறிக்கையில் அங்கே என்ன சொல்லியிருக்கோம், அப்புறம் நீங்கள் காலையில் செய்திகளில் படிக்கும்போது உங்களுக்கு யார் யார் எந்த தலைவர் என்ன பேசியிருக்காங்கன்னு, அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது.
அந்த தொகுதியில் நம்ம செஞ்ச சாதனை முக்கியமாக எடுத்துக்கிறது தேர்தல் அறிக்கை. ஏன்னா நம்ம என்னுடைய எல்லா பேச்சையும் தேர்தல் அறிக்கையை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த தேர்தலுடைய கதாநாயகன் சொல்லும்போது அந்த தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறேன். மத்தியானம் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 4:30 மணி 5 மணிக்கு கிளம்புனா 10 மணி வரைக்கும் தேர்தல் பரப்புரை தான். ஒரு இடத்துல மாறுது, வேட்பாளர் மாறுறாங்க, சின்னம் மாறுது. அதனால் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து தப்பாக ஏதாவது பேசிட்டா அது ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுவாங்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 வேட்பாளருக்கு 3 வேட்பாளர்கள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் வந்து 10 மணிக்கு முடிச்சுட்டு நிறைய இடங்களில் போய் கவர் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் போட்டாங்கன்னா 8 பாயிண்ட் தான் போக முடியுது. அந்த மிச்சம் 2 பாயிண்ட்டும் போய் அவங்ககிட்ட கையசைச்சிட்டு பார்த்து அவங்க பேச சொல்லுவாங்க. 2 நிமிஷம் பேசுங்க, 2 நிமிஷம் பேச முடியாது, தேர்தல் விதிமுறை பேச முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா அடுத்த நாள் எந்த தொகுதியோ அங்கே போய் படுத்துறது, நைட்டே போய் படுத்துறது. ஏன்னா திருப்பி காலையில் எழுந்திரிச்சு போகணுங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு. சினிமாவில் நடிக்கும் போது அதுவும் அவங்க வெயிலில் சுற்றுறது, அது வேறு விதமான அது நடிப்பு. அது எழுதி வச்சுட்டு படித்து அது ஒன்று தப்புனாலும் 1 மோர் போய்க்கலாம். அது வேறு, இது வேறு. இது மக்களை போய் சந்திக்கும் போது கொஞ்சம் மதிய நேரத்தில் கொஞ்சம் சோர்வு இருக்க தான் செய்யும், அந்த வெயிலோட தாக்கம். ஆனால் அந்த தாக்கத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க நின்று நம்ம வரவேற்கிறாங்க, வேட்பாளரை பார்க்கணும், ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய எழுச்சியும் அந்த மகிழ்ச்சியாக என்னை வரவேற்கிறது தான் வந்து எனக்கு புதுசாக ஒரு உணர்ச்சி கொண்டு கொடுக்குது. ஓகே, சினிமாவா அரசியலா உங்களுடைய எதிர்கால பாதை என்ன, உங்களோட பிளான் என்ன? அந்த மாதிரி நான் பிரித்து நான் சினிமா தான் அது நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசியல் நான் எப்போவுமே ஒருத்தன் போய் ஒரு தேர்தலில் போய் ஒரு வாக்கு செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அப்போவே அரசியல் எந்த கட்சியில் தான் நல்லாயிருக்கும், எந்த கட்சியில் வரக்கூடாது அப்படின்னு சிந்தனை வருவதோ அப்போவே வந்து அரசியல் வந்துட்டான்னு அர்த்தம். நான் வந்து தலைவர் கலைஞர்களுக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி, நிறைய பேருக்கு தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருந்தேன், அமைதியாக இருந்தேன். இப்போ இந்த முதல் முறை இந்த கிராம சபை கூட்ட போனதுலேருந்து மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்ததுனால எனக்கு வந்து இந்த பிரச்சாரம் பண்ணலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது போக போக மக்கள் எழுச்சியோட மகிழ்ச்சியோட வரவேற்பை பார்க்கும்போது கண்டிப்பாக இது தொடரும். சினிமா அது வந்து மக்கள் பார்க்குற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். மார்க்கெட் போச்சுன்னா யாரும் நடிக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ ஃபுல் டைம் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் பிறந்ததுலேருந்தே அரசியலில் தாங்க இருக்கேன். நான் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம்லாம் நான் பிரித்து பார்த்தது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் சினிமா இருக்கும்போது என்னோடய படங்கள் மட்டும்தான் 4 வருஷமாக கேளிக்கை வரி ரத்து செய்யப்பட்டது. தமிழ் பேர் வச்சா இல்லை தமிழ் பேர் கிடையாதுன்னு என்னோடய படங்கள் எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் தனியாக பழிவாங்கப்பட்டேன். அதனால் என்னையும் நீங்கள் அரசியலும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. திமுக தொண்டர்கள் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, முதல் வந்து கலை ஷர்ட்டில் பண்ணிட்டு இருந்தார் பிரச்சாரம், இப்போ ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு, எப்போ கரவேட்டி கட்டுவார்? கரவேட்டி வந்து நான் முன்னாடி சின்ன வயசுல கட்டியிருக்கேன். அது திமுகவோட கரவேட்டி கட்டுறதுனாலே ஒரு தனி பெருமை தான், தனி ஒரு கெத்து தான். கலர் சட்டை போட்டுட்டு இருந்தேன். நம்ம என் நண்பர்கள் கூட என் கூட பயணம் பண்ணுறவங்களாம் ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். வெள்ளை சட்டை போட்டால் அது தனியாக உங்களுக்கு அழகாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ஒரு எழுச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். வேஷ்டி கட்டுனா என்ன பிரச்சனைன்னா, இந்த திடீர்னு மக்களை பார்த்தோன்னே இறங்கி அந்த கும்பல்குள்ளே போகிறது, அவங்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்போ வந்து இந்த பேண்ட் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதனால் விரைவில் வேஷ்டி வந்துடும். ஓகே, நீங்கள் வந்து இந்த தேர்தலையே போட்டிடுவீங்கன்னு பரவலாக பேசப்பட்டுச்சு, ஆனால் அது இல்லை. உண்மையாலுமே அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போச்சா, இல்லை உங்களுக்கான அது ஐடியா? 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க நான் 1000 விளக்கில் நிற்க போகிறேன்னு சொல்லி. தலைவர் அவர்களுக்கு வந்து எனக்காக எல்லா வாட்டியும் வந்து விருப்பம் மனு தாக்கல் செய்வாங்க அறிவாலயத்தில். 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ யாருக்குமே தெரியாது, ஏன்னா இந்த அளவுக்கு சமூக ஊடகங்களும் நியூஸ் சேனலும் அப்போ கிடையாது. நான் அதே நேரம் சொல்லுவாங்க, அப்படியா சரி கட்டுங்க, ஏன்னா யார் வேணால் கட்டலாம். அதே மாதிரி அப்பா வந்து 1000 விளக்குலேருந்து குளத்தூருக்கு தொகுதி மாறினாங்க. அப்போது என்ன சொன்னாங்க, பையனுக்காக தொகுதியை வந்து விட்டு கொடுக்க போகிறாரு, உதயநிதி தான் வந்து 1000 விளக்கோட வேட்பாளர். அப்படி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து திமுகவில் அதுக்கான உழைப்பும் அதுக்கான தகுதியும் வந்தால் அது தானாக நடக்கும். இவரோட தலைவரோட தலைவரோட பேரன், இவரோட பையன் அப்படிங்கிறதுனால எந்த சலுகையும் தரப்படாது. லாங் டூரில் இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகள் மனைவி இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். வீடு எப்பவுமே மிஸ் பண்ணுறது தான். இந்த அலைச்சலில் அது தெரியாது. ஆனால் டெய்லி காலையில் ஒரு வாட்டி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிடுவாங்க. நானும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பிடுவேன், அவங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க. 6:45 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. காலையில் ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து அவங்க வந்துடுவாங்க, 2:45 3 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ பேச ட்ரை பண்ணுவேன். சாயங்காலம் இப்போ தான் அந்த நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ கால் அதெல்லாம் இந்த வசதிலாம் இருக்கிறதுனால அப்படியே பொண்ணு தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஷூட்டிங்க்கு போனாலே திட்டுவாங்க, வெளியூருக்கு போனால் ஏன் போகாத, ஷூட்டிங் சென்னையிலே பண்ணு அப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. எல்லாரையும் விட அவங்க தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போ வீடியோ கால் வசதி இருக்கிறதுனால இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு மத்திய சென்னை ஒரு நாள் முடிச்சு வந்திருக்கேன். அதே மாதிரி
வட சென்னை ஒரு நாள் முடிச்சு வந்திருக்கேன். அதனால் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் திமுக மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் குமார் கூட இது ஒரு முக்கிய பிரச்சாரமாக அவருடைய பிரச்சாரங்கள் எடுக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில்? ஓபிஎஸ் உடைய மகன் திரு ரவீந்திரநாத் அவர்கள் குடும்ப அரசியலை பற்றி எப்படி பேசலாம்னு எனக்கு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உழைப்பு, அதுக்கான அந்த அர்ப்பணிப்பு எல்லாமே இருந்தால் தான் கழகத்தில் ஒரு பொறுப்பு. தலைவர் எப்பவுமே சொல்லுவாங்க பதவி கிடையாது பொறுப்புன்னு. அது இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட தான் அமைச்சிருக்கோம். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு வாங்க, மக்களுடைய அங்கீகாரம் பெற்றுவாங்கன்னு நம்ம அமைச்சிருக்கோம். இதனால் வந்து வெறும் இவருடைய மகன், இவருடைய மகள், இவருடைய பேரன், இவருடைய பேத்தி அப்படிங்கிறதுனால எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காது. அது நிலைச்சு நிற்காது. அது அப்படி கிடைச்சாலும் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இதுவாக தான் இருக்கும். அது வந்து அவங்க அரசியலில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட சென்று மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று வந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுப்போம். ஆனால் இது வந்து திமுக மேலே வேறு எந்த பழிச்சலும் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா? உதாரணத்துக்கு உங்களுடைய பிரச்சாரங்கள்லையும் சரி, இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அவங்களும் உங்களை கடுமையாக விமர்சித்து பேசுகிறாங்க. இந்த தேர்தலில் தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கா? நான் வந்து யாருமே தனிநபர் தாக்குதல் செய்யலைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம், என்னுடைய எண்ணம். நான் வந்து சொல்றது வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவங்க வந்து அவருடைய தந்தையார் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள், இவங்க வந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இப்படிலாம் பேசினாங்க. நான் பேசலை, அவங்க பேசுனதை நான் சொன்னேன். இப்படிலாம் பேசிட்டு கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் என்னோட வாதமே தவிர, நான் வந்து தனிப்பட்டு யாரையுமே தரக்குறைவாக இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருங்க கொஞ்சம் அவர் கொஞ்சம் நிதானத்தை இறங்கி நிதானத்தை இழந்து கண்ணாபின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது கண்டிப்பாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு தேர்தல் வந்து ஒரு தக்க பதில் சொல்லுவாங்க. நேற்றைய தினம் கூட அவருடைய பிரச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதிக்கு வந்து போதிய சிகிச்சை கொடுக்கல, வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இது மக்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். காவேரி மருத்துவமனையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தலைவர் அவர்களை எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த புகைப்படங்கள் வெளிவந்துச்சு. இந்தியா முழுக்க இருக்கிற இப்போ இவரே வந்தார், ராகுல் காந்தி அவர்களே வந்தார். ஏன் இவங்களே போய் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இதை தான் நான் சொன்னேன், தேர்தல் நெருங்க ஒரு விதமான பிதற்றல் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப மோசமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள் அதுக்கான பதில் தருவாங்க. அதே நேரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரையுமே பார்க்க விடாமல் ஒரு மர்மமான முறையில் வச்சுருந்தாங்க. தலைவர் கலைஞரை வந்து அறிக்கை விட்டாங்க, ஒரு ஃபோட்டோவாவது வெளியிடுங்களேன் அப்படின்னு. அதுக்கு வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ வெளியிட சொல்லலாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அது இல்லையான்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்க, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னாங்க. யாருக்காவது தெரிஞ்சுதா? கலைஞர் வந்து இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 6 மாதம் ஆகஸ்ட்டில் தவறுனாரு நம்மளை விட்டு. இப்போ என்ன கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களாக இருக்கட்டும், தொழில் முதலாளிகளாக இருக்கட்டும், எல்லாரும் இலக்கிய சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் பாராட்டு விழா எடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் உட்பட. ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்தவங்க எல்லாம் விசாரணை கமிஷன் முன்னாடி ஆஜராகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம். இப்போ எல்லா பக்கம் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கீங்க. 18 தொகுதி இடைத்தேர்தல் என்ன இது வரும்? இந்த 40 தொகுதிகளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருக்கும் என்ன கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் அதிமுக யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் 40 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட எண்ணம் அதுதான் இருக்கும். ஆனால் மக்களுடைய மனநிலை என்ன நான் வந்து புரிஞ்சுக்கிறது, மோடி அவருடைய பேரை சொன்னாலே போதும் ரொம்ப ரொம்ப மட்டமாக கத்துறாங்க, திட்டுறாங்க. இந்த மோடி எதிர்ப்பு அலை ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, மோடி அவர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க மோடி ஆதரவு அலை அடிக்கும் போதே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் அவங்க ஜெயிக்க முடியுது. இப்போ மோடி எதிர்ப்பு அலை இங்கே அடிக்குது. இதில் போய் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். என்ன எல்லா இடத்துலையும் ரைடு நடத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி அந்த கூட்டணியே அமைச்சிருக்காங்க. இவங்களோட போனால் தான் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் பாராளுமன்றத்தில் 40 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மோடி எதிர்ப்பு அலை பெருசாக அடிச்சதுன்னா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்லையும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த 18 வந்து திமுக ஜெயிக்க வைப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து 18 வந்து இப்போ ஒரு 9 தொகுதி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரகாசமான வாய்ப்பு ஒரு 6-7 தொகுதியில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது.
மதிய உணவுக்கு பிறகு அவர் மீண்டும் பிரச்சாரத்தை தற்போது துவங்கியிருக்காரு. முன்னதாக இங்க அவரை பார்க்கறதுக்கு இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்காங்க. அவர்களை சந்திச்சுட்டு அவருடைய பிரச்சார பயணம் தற்போது மீண்டும் துவங்குது. இனி இதுக்கு அடுத்ததா அவர் தஞ்சாவூர் செல்றாரு.